வேலைக்கு விறகுடித்தாவது நம்ம உயிரை காப்பாற்றலாமடி என்னோடு இரு. கணவன் இல்லாம பிள்ளைகளை அழைத்து கொண்டு அன்னை வீட்டுக்கு போனா பார்ப்போர் மதிப்பார்களா அப்படின்னு காசி மகாராஜன் எவ்வளவோ போக வேண்டாம்னு தடுத்து பார்த்தார். நல்லதங்காலுக்கு பிள்ளையை பார்க்க அவன் மனம் சம்மதிக்கலை. நான் பசியோடு இருப்பேனே தவிர, நான் மாண்டு மடிவேனே தவிர என் பிள்ளை பசி ஆறுவது நான் பார்த்துவிட்டு நான் சும்மா இருக்க கூடுமா? அதனால சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ மன்னா, குங்குமம் தொட்ட கையால் நான் கூடை தொடலாகுமோ மன்னா, என் அண்ணன் வீட்டுக்கு புறப்பட்டால் நல்லதங்கா. காசி மகாராஜன் சொன்னார், அம்மா நல்லதங்கா, பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறதே போகிற, என் பிள்ளைகளுக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் வரக்கூடாது, உன் பொறுப்பு உன் பாதுகாப்பு அப்படின்னு அனுப்பி வைக்க, நல்லதங்காளுக்கு இருந்த பஞ்சத்தில் அவ அரண்மனையில் வளர்ந்தவா, குதிரையில் போகலாம், ஆணையில் போகலாம், ரதத்தில் போகலாம், ஆனால் எதுவுமே நாட்டில் இல்லையே, என்ன செய்வது? அப்போ பிள்ளைகள் 7 பேரையும் தன்னோடு கையில் பிடித்து கொண்டு, ஒரு பிள்ளை இந்த இடுப்புல, ஒரு பிள்ளை இடது இடுப்புலையும் வடது இடுப்புலையுமா வைத்து கொண்டு 7 பிள்ளைகளையும் தன்னோடு வரிசையாகவே கையை கோர்த்து நடையாக நடந்து கொண்டு அர்ச்சனாபுரத்துக்கு நடந்து வந்தாளாம். ஆமா, இப்போ இருக்கிற மாதிரி வசதி இல்லை பாருங்க. அப்போ நடையாக நடந்து வர வேணும் என்று மானாமதுரையில இருந்து கொண்டு அவ காட்டு வழி பாதையாக ஓட்டமும் பெரு நடையா ஓடிக்கொண்டு வாரான். வருகிற வேளையில மானாமதுரை வீட்டு நாடு நகர வீட்டு காடு நல்ல மலை கடந்து அர்ச்சுனாபுரத்துக்கு தான், அவ அர்ச்சுனாபுரத்துக்கு தான் மங்கை அவசரமா வாரா. வரக்கூடிய வழியில 6 வத்தி போச்சு, ஊத்து வத்தி போச்சு, நீர் சுனை கூட கிடையாது. அப்போ ஒத்தையடி பாதையாக காட்டுவழி பாதையாக அர்ச்சுனாபுரத்துக்கு வரும்போது கடைசியாகவே அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தா இந்த நல்லதங்கா. அப்ப அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நிற்க, அவ உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதை வரைக்கும் அவ உடுத்திய ஆடையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கழுத்திலே அணிந்திருக்கிறான் ஒரே ஒரு மஞ்சள் தாலி, அதை தவிர எந்த விதமாகப்பட்ட ஆபரணமும் இல்லாமல் ஏழை குடும்பத்திலே பிறந்தவளை போல எதுவும் இல்லாத நபரை போல பிள்ளைகளும் பஞ்சத்தில் வாடி, அந்த பிள்ளைய முகத்தை பார்த்தா அந்த உடம்புல உள்ள பிள்ளைகளுடைய எலும்புகளை எல்லாம் எண்ணி பார்க்கலாமா. ஆமா, பிள்ளை சட்டை இல்லாம இருந்தா உடம்புல உள்ள எலும்புகளை எண்ணி பார்க்கலாமா, அப்படி இருக்கு பிள்ளைங்க. அப்ப இப்பேற்பட்ட ரூபமாக பிள்ளைகள் எல்லாம் காட்டு வழியாக வரும்போது அர்ச்சுனாபுரத்தை சேர்ந்த அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி தன்னுடைய படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே அதே சமயத்திலே வேட்டைக்காக வேட்டையாட வந்திருக்கிறார். அப்ப வேட்டைக்காகவே வேட்டையாட வந்திருக்க வரக்கூடிய வேளையிலே தங்கையாகப்பட்ட நல்லதங்காலை கண்டு கொண்டார். கண்ட உடனே அவங்க யாராக இருக்குமோ அவர்களை பாருங்களப்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிள்ளை கூட தனியாக நின்று கொண்டிருக்கிறாள் என்று பக்கத்திலே சென்று பார்த்தாராம். பக்கத்திலே சென்று பார்த்தா தன் உடன் பிறந்த சகோதரி தான் செல்லமாக பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து பெற்றெடுத்த நம்ம தங்கை நல்லதங்கால் அல்லவா என்று மனம் உடைந்து கண்ணீர் 2 முட்டி கண் கலங்கி நிற்கிறார். கண் கலங்கி நின்ற போது அந்த நல்ல தம்பி நல்லதங்காலை ஆவி சேர்த்து அணைத்தார். ஏ என்னுடைய தங்கையேரே, என்னுடைய தங்கையேரே, ஏ செல்லமாக நல்ல தங்கா, அண்ணனோட வார்த்தைக்கு உன்னை பெற்ற அருமை என்ன, பேரு விட்ட நேர்த்தி என்ன, உன்னை வளர்த்த அருமை
ரதம் தான் பழுதாகி விட்டதோ, நீ நடந்து வந்த காரணம் என்ன, நான் வளர்த்த கிளியே நாராம். அப்போ நல்லதங்காளுக்கு அண்ணனை பார்த்து ஆவி சேர்த்து அழைத்து பேசுவதற்கு வார்த்தையே வரல. அந்த அம்மா ஏங்கி 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 மூச்சு நிமுற அழுது புலம்பினா. அப்ப அழுது புலம்பிய உடனே அப்பந்தான் நல்ல தம்பி சொன்னாரா, ஏனம்மா உனக்கு இக்கதி, உன்னை நான் எப்படி வைத்திருந்தேன், எப்படி வளர்த்திருந்தேன். அப்போ நல்லதங்கால் மானாமதுரையிலே நடந்த விவரத்தை எல்லாம் அண்ணனுக்கு எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் பசியாச்சு, எங்களுக்கு நான் வெச்ச பிள்ளைக்கு பசியாச்ச முடியாத பாதகத்தியாகிவிட்டேன் அண்ணா. அதனால என் பிள்ளைகளை பாரு, செத்துவிடும் போல் தெரியுது. நான் பசியாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பெற்றெடுத்த திருமக்களுக்கு பசியாச்ச வேணும் அண்ணா, உன்னைத்தான் நான் ஆடி வந்திருக்கிறேன். அப்போ நல்ல தம்பி சிறிதும் கலங்கம் இல்லாம அர்ச்சுனாபுரத்திலே நம்ம நாட்டுக்கு போனேன்னு சொன்னா, அதாவது நல்லதங்காலை காசி மகாராஜனுக்கு என்னைக்கு திருமணம் செய்து கொடுத்தாரோ அத்தனை வருடத்திலேயும் ஒரு முறை கூட அவளை பார்க்க போனது கிடையாதாம். அவர் பார்க்க போக முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும், அவர் கல்யாணம் முடித்திருக்கிறாரே மூலி அலங்காரி, அவ போக விட்டதே கிடையாதாம். அப்போ அப்பேற்பட்ட கொடுமை நிறைந்த மூலி அலங்காரியை தெரிவித்து, உங்க அண்ணி நீ எப்போ வருவேன்னு காத்திருக்கிறா, நீ அரண்மனைக்கு போ. நீ அரண்மனைக்கு போனையானா அர்ச்சுனாபுரமதியிலே அர்ச்சுனாபுரமதி அரண்மனைக்கு போனையா, வடக்கு திருவாசலிலே ஆனை எது கட்டிருக்கும், ஆனைக்கு பக்கத்தில் குதிரை எது கட்டிருக்கும், குதிரைக்கு பக்கத்தில் பால் பசுவும் கட்டிருக்கும், பாலும் கறந்திடலாம், பாலும் கறந்திடலாம், பசியாச்சி போயிடலாம். அம்மா பாலும் கறந்திடலாம், பசியாரி போயிடலாம். அரண்மனைக்கு உள்ளேயல் நீ அரண்மனைக்கு போனையானா வடக்கு வாசலில் ஆணை கட்டியிருக்கும், ஆணைக்கு பக்கத்திலே குதிரை கட்டியிருக்கும், குதிரைக்கு பக்கத்திலே பால் பசுமாடு கட்டி இருக்கும். அம்மா பாலும் கறக்கலாம், பிள்ளைகள் பசியாற்றலாம் போனார். நீ அரண்மனைக்கு உள்ள போனேனா அங்கே வடக்கு நல்ல மூலையிலே வடக்கு நல்ல மூலையிலே மாங்காய் குமிந்திருக்கும், தெற்கு நல்ல மூலையில் தேங்காய் குமிந்திருக்கும், மாங்காயும் தின்னிடலாம், மாங்காயும் தின்னிட நீங்க மாம்பழமும் சாப்பிடலாம். நீங்க மாங்காயும் தின்னிடலாம், தின்னிட மாம்பழமும் சாப்பிடலாம். நீங்கள் மாமன் வீடு வாரும் என்று மக்களை அழைத்து கொண்டு அர்ச்சுனாபுர அரண்மனைக்கு அரண்மனை ஐயா அரண்மனைக்கு வாராளை நல்லதங்காள், வாராளை நல்லதங்காள். அவ அர்ச்சுனாபுரத்துக்கு தான் அரண்மனைக்கு வாரான். அண்ணன் சொல்லிய அடுத்த வார்த்தை கூட முடியல. பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க மக்கா, நான் பத்தை செல்ல திருமக்கா, மாமன் வீடு போயிடலாம், நாமல் மாம்பழமும் சாப்பிடலாம், மாங்காய் இருக்கும், தேங்காய் இருக்கும், பசுவும் ஆடு இருக்கும், நாம பசியாரி வரலாம் வாங்க, நம்ம மாமா வீட்டில் நமக்கு வேணுமுங்க சாப்பாடு இருக்குன்னு பிள்ளைகளை ரொம்ப ஆசையாக அழைத்து கொண்டு போறா. பிள்ளைகளுக்கெல்லாம் மனசில் ரொம்ப சந்தோஷம், நமக்கு மாங்காய் இருக்குமா, நமக்கு தேங்காய் இருக்குமா அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய ஆசையை பார்த்தா வாயால் சொல்ல முடியாதான். பிள்ளைகளெல்லாம் அப்படி ஓடிக்கொண்டு அம்மாவுக்கு பின்னால அர்ச்சுனாபுரம் அரண்மனைக்கு வந்தார்கள்.
அப்ப அரண்மனைக்கு வந்து பார்க்க ஆணையும் கட்டி இருக்கு, குதிரையும் கட்டி இருக்கு, அதற்கு அடுத்தாலே பசுவும் கட்டி இருக்கு. அப்ப இதுதான் அண்ணனுடைய அரண்மனை அப்படின்னு அப்பந்தான் நல்லதங்காளுக்கே தெரிந்ததா. ஏன்னா அத்தனை வருடமா அவ அரண்மனைக்கே போக முடியல, போகவும் இல்லை. அப்போ அவ அரண்மனைக்கு வரும்போது இந்த வேட்டைக்கு வந்திருந்தார் பாருங்க காசி மகாராஜன். அவரோடு வந்திருப்பது மூலி அலங்காருடைய தம்பி. அவரும் வேட்டைக்கு வந்திருக்க இவன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லி இவளுக்கு முன்னால போய் இவளுக்கு அறிக்கையை கொடுத்தார். இவ தெரு கோடியில வந்து அவ வீட்டு மாடியில நிக்கா. இவ தெரு கோடியில பசியோடு பிள்ளைகளை பத்தி கொண்டு வரும்போது அவளுடைய அரண்மனை மாடியிலே நின்று கொண்டு அந்த பாதகத்தை சண்டாளி மூலி அலங்காரியானவா இவ கோடியில வாராள, அவ மாடியில நிக்காள. அப்ப மாடியில நின்று கொண்டு இவ மக்களோடு வார போது பார்த்தாலே அலங்காரி மாடி விட்டு இறங்குவாளாம். அரண்மனைக்கு ஓடி வந்து அவ இரும்பு கேட்ட இழுப்பான், அவ ஈரம் மண்ண அள்ளுவான். ஏன் பாதகத்தி சண்டாளி, அவ மூலி அலங்காரி இல்ல, மூதேவி சண்டாளி. அப்பேறுபட்ட மூலி அலங்காரி கொடுமைக்காரி மாடியில நின்றவள் கீழிறங்கி வந்தா. அரண்மனை கதவை இழுத்து அடைக்கணும்னு சொல்லி கதவை பூட்டுனா சும்மா ஒன்னும் அடைக்கல, ஈர மண்ண அள்ளி கதவை இடையில வச்சு சிக்கன பூட்டுனா. ஏய், சாதாரணமா கதவை பூட்டினாலே திறக்கணும்னா அதுக்கு நேரம் ஆகும். அவ ஈர மண்ண அள்ளி வச்சு கதவை பூட்டான்னு அப்ப எவ்வளவு மனசுல ஈரம் இல்லாதவளா இருப்பா. அப்ப ஈரமண்ண அள்ளி இரும்பு கேட்டு இழுத்து அடைக்க வீட்டுக்குள்ள போனா. சாப்பாடு பாத்திரம், கறி சட்டி, குழம்பு சட்டி அத்தனையும் தூக்கி தானிய கிடங்குக்குள்ள கொண்டு போய் வச்சா. வடக்கு மூலையிலையும் தெற்கு மூலையிலும் இருக்கக்கூடிய மாங்காவையும் தேங்காவையும் ஒரே முக்குல குமிச்சா. ஒரே முக்குல குமிச்சு ஒரு கயத்து கட்டில எடுத்து போட்டார். கட்டில எடுத்து போட்ட சண்டாளி பாதகத்தி அந்த மூலி அலங்காரி என்ன செய்தால் தெரியுமா? அவ பழைய சேலை கட்டுவாளாம், அவ பழைய சேலை கட்டுவாளாம், நெத்தியில் பத்ததுவும் போடுவாளாம். அவ முக்காடு போட்டு கொண்டு, அவ முக்காடு போட்டு கொண்டு பாவி மூலையில இருப்பாளாம். பழைய சேலையை கட்டினா, நெத்தியில பத்து போட்டா, உடம்பு சரியில்லாத மாதிரி கயத்து கட்டில முக்குல போட்டு முக்காடு போட்டு மூளையில போய் படுத்துக்கிட்டா. முக்காடு போட்டு அவள் மூளையிலே படுத்திருக்கும் போது நல்லதங்கால் அரண்மனை வாசலுக்கு வந்தார். காவலாளிகள் யாருமே இல்லை. ஏன்னா இவ தான் கதவை பூட்டி அடைச்சிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்களே. இவ நல்லதங்கா கதவை அடைத்து திறந்து பார்த்தா, கதவை திறக்க முடியல. அண்ணியோ அண்ணியோ என்ற அவைய சத்தம் போட்டா. கதவை திறங்கள் அண்ணியோ, என் பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் சுத்தி 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 பாக்கு, மாங்காய் இருக்கு தேங்காய் இருக்கு, நாங்களே நம்ம எதை திம்போம்னு அங்க எங்கேயும் பறக்கு. அப்போ அங்க எங்கும் பறந்த உடனே பிள்ளைக படக்கூடிய வேதனையை தாய் மனம் பொறுக்கல. தாய் மனம் பொறுக்காமல் கதவையே ஓங்கி ஓங்கி தட்டி பார்த்தா. கதவை திறங்க அண்ணியோ அண்ணி, அம்மா தாயே, என் பிள்ளை பசியார வேண்டும், நீங்க கதவை திறங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா. கதவு திறக்கல. அப்ப பிள்ளைக படக்கூடிய பாடை பார்த்தா. கடவுளை மனதில் நினைத்து அவ என்ன நினைத்தா தெரியுமா? உத்தானானோ உத்தேமினா ஓடி கதவு திறக்க வேணும், பத்தானானோ பத்தினினாய் பத்தினினாய் இந்த தாழ்பாலும் திறக்க வேணும்.
அந்த அரண்மனை திறந்தது பாருங்க. பிள்ளைகள் பூரா கதவை திறந்த உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் மாங்காயும் தேங்காயும் பார்த்து ஒரு நோயாளி மருத்துவரை கண்டால் என்ன ஆனந்தப்படுவாரோ, தெய்வத்தை பார்ப்பதற்கு காத்திருந்த பக்தன் என்ன சந்தோஷப்படுவாரோ, பசியோடு இருக்கும் பிள்ளைகள் அந்த மாங்காயவும் தேங்காயவும் கண்ட உடனே அதை போல பசியோடு இருந்த பிள்ளைகள் எல்லாம் மாங்காவையும் தேங்காவையும் கண்ட உடனே அவர ஓடி ஓடி பிறக்குவாரா பிறக்குவாரா அந்த நல்ல தங்கா பெற்ற பிள்ளையை அப்பா ஓடி ஓடி பிறக்கும் போது ஒரு பிள்ளை போய் மாங்காய் எடுக்கு, ஒரு பிள்ளை போய் தேங்காய் எடுக்கு. தேங்காவை எடுத்து வாயில வைக்கணும்னு தான் பிள்ளைக வைத்திருக்கு. மூலி அலங்காரி சட்டென்று எழுந்திரித்தா, சண்டாளி பெற்ற பிள்ளைகளா, இப்பேற்பட்ட மாங்காவையும் தேங்காவையும் நான் சேர்த்து வைத்திருக்க சொத்தை அழிப்பதுக்கா நீங்க வந்திருக்கிய அப்படின்னு கட்டிலை விட்டு எழுந்திரித்தார். எழுந்திரித்த மூலி அலங்காரி அந்த பிஞ்சு விரல்களுக்கு இடையிலே பிடித்து வைத்திருந்த மாங்காயும் தேங்காவையும் பிடுங்கினா. மாங்காயும் தேங்காயும் பிடுங்கி அதே முக்குல போட்டு 1000 தேங்காயில அழுகுன தேங்காயை எடுப்பாளா, 1000 மாங்காயில ஊழ மாங்காவை எடுப்பாளா. 1000 தேங்காயில அழுகுன தேங்காய் எடுத்தா, 1000 மாங்காயில ஊழையான மாங்காவை எடுத்து பிள்ளைக கையில கொடுத்தார். பிள்ளைக அழகி இருக்குன்னு பார்த்துச்சா, இல்லை எனக்கு வேண்டாம்னு சொன்னிச்சா? பிள்ளைக அதையும் அமிர்தமா நினைத்து வாயில வைத்து அழுகுன மாங்காவை அழுகுன தேங்காவை சாப்பிடுச்சான். பசி கொடுமை, வறுமை கொடுமை, பட்டினி கொடுமை என்பார்கள். உலகத்திலே மிகவும் மோசமான ஒன்றுன்னு சொன்னா வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடுமை. ஆனால் இம்மூன்றை காட்டிலும் இத்தனையை தாண்டியும் கொடுமை என்ன தெரியுமா? மனித நேயம் இல்லாத மனது. மனித நேயம் இல்லையானா அந்த கதையே இத காரணம்தான். அவள் மனித நேயத்தோடு அன்னைக்கு பிள்ளைகளுடைய பசி ஆச்சிருந்தாளையானா இன்னைக்கு கூட அந்த வம்சம் இருக்கத்தான் செய்யும். அப்பேற்பட்ட மனித நேயமற்ற அந்த மூலி அலங்காரி அப்போ அழுகின மாங்காயவும் தேங்காயவும் எடுத்து சாப்பிடும் போது பிள்ளைகள் படக்கூடிய வேதனையை கண்ட அந்த பாதகத்தி, யார் பாதகத்தி? பிள்ளையினுடைய பசியை தீர்க்க முடியாத தாய் பாதகத்தி என்று அந்த நல்லதங்கால் பெண்கொடியால் அன்னையே என் பிள்ளைகளுக்கு பசி ஆச்சனும், இங்க எதை இருந்தாலும் கொடுங்க, நான் இப்பவுமே என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன்னா. இப்ப நல்லதங்காலுக்கு என்ன செய்தா தெரியுமா? மூலி அலங்காரி ஓட்ட பானை எடுத்தா. ஓட்ட பானை எடுத்து உடைந்த திருவை எடுத்து ஆண்டு மாறன கேப்ப கடுகளையும் சிறியது. ஒரு கேப்பையில 9 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில ஒரு கேப்பையில என்ன உணவு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஆண்டு மாறன கேப்ப, உடைந்த திருக்கை, பச்சை மட்டை. பச்சை மட்டை என்னைக்கே தீ பிடிக்கும்? அந்த பச்சை மட்டையவும் ஓட்ட பானையவும் கொடுத்து இதை வச்சு உன் பிள்ளைகளுக்கு பசியார முடிந்தா தீர்த்துக்க. நானே உடம்புக்கு சரியில்லை, 10 போட்டிருக்கேன், பழைய சேலை கட்டிருக்கேன், என்ன பார்த்தா தெரியலையாடி அப்படின்னு அள்ளி கொடுத்தா. அதையும் வேணாம் என்று சொல்லாத இந்த நல்லதங்க கல்லை கூட்டினா அடுப்பாக வைத்தா. திருக்கையில போட்டு திரிச்சு எவ்வளவோ அவளால முடிந்தளவு திரிச்சா. எல்லாம் எதுக்கு? தான் பெற்ற பிள்ளையின் பசியாற்ற வேணும் என்று தாய் உள்ளம் கொண்டவா தன்னுடைய பிள்ளைகள் படக்கூடிய வேதனையை தாங்காம திருக்கையில திரிச்சு அடுப்பை கூட்டினா ஓட்ட பானையை வச்சா. பச்சை மட்டையை வைத்தா. பச்சை மட்டையை வைத்து
தீ வைத்து பார்த்தா தீ பிடிக்கல. அப்பந்தான் கடவுளை நினைத்து நான் உத்தமி நான் ஓடி தீ பிடிக்க வேண்டும், பத்தானா பத்தினி நான் இதுல பத்தி தீ பிடிக்க வேண்டும் என்று சொன்னா அது ஓடி தீயும் பிடிக்குதையா ஏ பத்தினியா வாக்கு சொன்னா அவ வாக்கு சொன்னா பச்சை மட்டையுமே எரியுதையா அவ வாக்கு சொன்னா அவ பத்தினியா வாக்கு சொன்னா அந்த பச்சை மட்டை கூட எரியுதையா பச்சை மட்டை தீ பிடிச்சு பத்தினி வாக்கு சொல்லி பிடிக்க பச்சை மட்டையை எரிய வச்சு கடவுளார் அருளால ஓட்ட பானையில ஒழுக 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 கேப்பைய காய்ச்சா. அப்ப கேப்பைய காய்ச்சி இறக்கக்கூடிய நேரத்துல அந்த மூரை அலங்காரி ஓடி வந்து பானைய ஒரு எத்துனா அவ பசியாச்ச முடியலையே, ஒருவருக்கு உதவி செய்யவில்லையானாலும் உபத்திரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். அப்ப இவ என்ன செஞ்சா பானையாகப்பட்டது பொங்கி வரும்போது தன்னுடைய காலால ஒரு எத்துனா உடனே ஏற்கனவே ஓட்ட பானை இவ எத்தி பானை போய் கீழே விழுந்ததுல பானை வெடிச்சு சிதறி அவ காய்ச்ச கேப்ப தரையில பாழா போகுது. அப்ப பாழா போகும்போது பசியோடு இருந்த பிள்ளைகள் எல்லாம் அத ஓடி ஓடி குடிப்பாராய் பசியார வேணுமென்று மண்ணுமாக கல்லுமாக அவர் கல்லுமாக அவ மோண்டு மோண்டு குடிப்பாரா. என்ன செய்தார்கள் பிள்ளைகள் ரெண்டும் கையை ஒட்டி மண்ணோடு கல்லோடு அள்ளி குடிக்கி. இதை விட ஒரு தாய்க்கு கொடுமைன்னு எதையா சொல்ல முடியும்? சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை என்று மண்ணைத்தான் தின்றார்களாம். அது மண்ணை தின்றதைத்தானே சமம். அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் கேப்பைய மண்ணா அள்ளி குடிக்கி. இதற்கு மேல நாம் அகமானப்படக்கூடாது என்று அழுது புலம்பினான் நல்லதங்காள். இனி நாமல் கேவலப்பட்டு இந்த உயிரை நாமல் வைத்திருக்க வேண்டாம். இந்த பெண்ணாக பிறக்கலாமா, பூமியிலே வாழலாமா, மங்கையாக பிறக்கலாமா இந்த மாநிலத்திலே வாழலாமா. எனக்கு தாயும் இல்லை, தகப்பன் இல்லை, தமையன்மார் ஒருவர் இல்லை, நான் தங்க இடமும் இல்லை, எனக்கு தாமதிக்க பூமி இல்லையே மன்னா. இனி இந்த உலகத்தை இருந்து நான் என்ன பயனை கண்டேன்? என் பிள்ளைகளின் பசியாற்ற முடியாத பாதகத்தியாகிவிட்டேனே. பிள்ளைகளோடு இந்த அவமானப்படுவதற்கு மண்ணை திங்கும் என் பிள்ளைகள் மண்ணோடு போனால் என்ன அப்படின்னு 7 பிள்ளைகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு
அரண்மனையை விட்டு தெருக்கோடிக்கு இறங்கினார். தெரு வீதியிலே நடந்து வந்தான் நல்லதங்கா. தெரு வீதியிலே நடந்து வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அழைத்தார்கள். அடியே நல்லதங்கா, இப்பிள்ளைகளோடு எங்க வீட்டுக்கு வா, பச்சரிசி குத்தித்தாரும் உனக்கு பாலும் கலந்து தாரும், பிள்ளைகளோடு பசியாரி போனார். அண்ணன் வீட்டுக்கு வந்து நான் அடுத்த வீடு போனேனே, ஆனால் என் அண்ணனுக்கு மதிப்பில்லை அப்படின்னு அண்ணனுக்கு குறை வரக்கூடாதுன்னு அங்கேயும் போகலையா. தன் பிள்ளைகளை பத்தி கொண்டு அர்ச்சனாபுரத்துக்கு வந்தா. அர்ச்சனாபுரம் காட்டுக்குள்ளே வந்தா. ஆடு மாடு நேத்து கொண்டிருந்த பாலர்களை கூப்பிட்டா. ஒத்தையடி பாதையா பாலும் கிணத்தை தேடினா அவ கண்ணுக்கு தெரியல. ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய பாலர்களை கூப்பிட்டு, என் பிள்ளைகள் தாகம் தீர்க்கணும், பாலும் கிணறு இருந்தா சொல்லடா. பாலும் கிணறு இருந்தா சொல்லடான்னு சொன்ன உடனே, கதோ பாருங்க, அதோ தெரிகிறதே ஒரு மரக்கூட்டம். அந்த மரக்கூட்டத்துக்கு பக்கத்துல போன ஒரு பாலும் கிணறு இருக்கு அப்படின்ன உடனே பிள்ளைகளை எல்லாம் பத்தி கொண்டு தன் பிள்ளைகளோடு அந்த பாலும் கிணத்துக்கு வந்தா. பிள்ளைகள் அந்த அழுகின மாங்காவையும் அழுகின தேங்காவும் அப்பவும் கையில வச்சிருக்கு. பிள்ளைங்க தூர போடல. அதே பாலும் கிணத்துக்கு வந்தா. நடந்து வந்த களைப்பு பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து பசியாறினார்கள் இல்லையா. முழுமையாக பசி இல்லை. தொண்டைக்கு பட்டும் உள்ளே போகாத அன்னம், கை கெட்டியது வாய் கெட்டவில்லை. அப்பேற்பட்ட வறுமையோடு நல்லதங்கால் பிள்ளைகளை நடந்து வந்த களைப்போடு அமர வைத்து அந்த பாலம் கிணச்சு சுவரிலே சாய்த்து பிள்ளைகள் எல்லாம் உறங்கி கொண்டிருந்தார்கள். இனி நாமல் இப்படி இருக்கக்கூடாது, பிள்ளைகளை நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் பதறி போக வராது அப்படின்னு பிள்ளைகளை உறங்க வைத்தார். உறங்க வைத்து முடிக்க அவள் கையில வைத்திருந்தார் பிள்ளைக்கு பால் ஊட்டக்கூடிய சங்கு. பாலூட்டும் சங்கோடு அழுகுன மாங்காயும் அழுகுன தேங்காயும் அவள் கழுத்திலே அணிந்திருந்த பஞ்ச தாலியும் எடுத்து ஒரு முக்கில மாங்காய வச்சா, ஒரு முக்கில தேங்காய வச்சா. பக்கத்துல பாலூட்டும் சங்கை வைத்தார். ஒரு பக்கத்துல மஞ்ச தாலிய அந்த கிணத்து பாறையில சுவர் ஓரத்துல கலட்டி வைத்தார். அது போக தன்னுடைய அண்ணனுக்கு நம்ம செத்த செய்தியாவது தெரியணும் பாருங்க. செத்த செய்தி தெரியணும்னு சொன்னா அந்த செத்த செய்தி ஏன் தெரியணும் நினைத்தா தெரியுமா? நாமல் செய்து நாமளே ஈமக்கிரியை செய்து முடித்தாலும் அண்ணனுக்கு செல்வம் தங்குமா, இல்லைன்னா அது ஒரு குறையா போகுமா அப்படின்னு நினைச்சு அவ நடந்து வந்த வழியில ஆவரங்குலையை ஒடிச்சு அவ வழிக்கு போட்டுக்கிட்டே வந்தா. அவ வரக்கூடிய வழிபுறம் ஆவரங்குலை. கிணத்துக்கு பக்கத்துல இத்தனை எடுத்து வைத்தார். உறங்கி கொண்டிருந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையா எடுத்து கிணத்தமாக சுத்து வாழ அவன் பிள்ளையத்தான் கையில் எடுத்து கண்ணீரை வடிக்கால முட்டி முட்டி அழுவாள அவன் முகத்திலையும் அடிப்பாள அவன் கிணத்துக்குள்ள பிள்ளைய அங்கமெல்லாம் வடித்து வறுமையின் கொடுமையினாலே மனிதநேயம் இல்லாத இந்த மண்ணுலகிலே நாமல் இருக்கக்கூடாது என்று பசி கொடுமை வறுமை கொடுமையினாலே உறங்கி கொண்டிருந்த ஒரு பாலகனை எடுத்தார். கிணத்தை சுத்தி வந்தா கிணத்துக்குள்ள பிள்ளைய தூக்கி போட்டா. எட்டி பார்க்கல, முட்டி 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 அழுவுதா. கிணத்து ஓரத்திலே உட்கார்ந்து முட்டி முட்டி அழுக. அவள் கூந்தல் உலைந்து அவள் சடை உலைந்து நல்லதங்கால் மீதம் இருக்கக்கூடிய 5 பிள்ளைகளை எடுத்தார். 5 பிள்ளைகளையும் அதே போல் கிணத்துக்குள்ளே போட்டா பாதகத்தி.
நாமல் மாண்டு மடியலாம் மதலைகளா இந்த மண்ணுலகிலே நாமல் இருக்க வேண்டாம் என்று 6 பிள்ளைகளையும் வறுமையினால் கிடச்சுக்குள்ளே போட பாலுங்கிணத்துல போட்ட உடனே மூத்த புள்ள இருக்கான் பாருங்க, மூத்த மகன் இவன் பார்த்தான் 6 பிள்ளைகளையும் அம்மா தூக்கி உள்ள போட்டா நம்மளையும் கொல்லாம விட மாட்டாளா அப்படி என்று சொல்லி அவன் கிணத்த சுத்துவானா சுத்துவானா அம்மா காலை கட்டி பிடிப்பானா அவன் காலை கட்டி பிடிப்பானா ஏ அம்மா அம்மா நல்லதங்கா ஏ தாயே நல்லதங்கா நீ எல்லோரையும் கிணத்துக்குள்ள எடுத்து போட்ட நீ என்ன மட்டும் விட்டுடு தாயே நான் ஓடி போய் பிழைத்திருப்பேன் ஆடு மாடு மேய்ப்பேன் உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துவேன் தாய் என்ன மட்டும் விட்டுரு ஓடி நானும் பிழைத்திருந்தாய் தாய உங்க பேரை சொல்வேன் அம்மா நான் தப்பி நானும் பிழைத்திருந்தாய் நான் பிழைத்திருந்தாய் நான் தகப்பன் பேரை சொல்வேன் அம்மா நான் ஓடி பிழைத்திருந்து உங்க பேரை சொல்லுவேன் அம்மா தப்பி பிழைத்தேனே ஆனா தகப்பன் தாய் பேரு சொல்லுவேன் நான் ஆடு மாடு வைத்த அம்மா உன்னை நான் காப்பாத்துவேன் தாயே நீ என்ன மட்டும் விட்டுருன்னா அங்க இங்கேயும் ஓடனா அம்மா காலை கட்டி கிடந்தான் அவ பிடிச்சு கிணத்துக்குள்ள போடணும்னு இழுத்து அவன் கைக்கு பிடிபடல கிணத்தையே சுத்தி சுத்தி ஓடுனா நல்லங்கால் பிடிக்க முடியல ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஆட்டு இடையர்களை கூப்பிட்டு அந்த பிள்ளைய பிடிங்கப்பா என் பேச்சை கேட்க மாட்டுக்கான்னு சொன்ன உடனே ஆட்டு இடையர்களை நினைத்தார்களா தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை போல் இருக்கிறது அப்படின்னு அந்த பிள்ளைய பிடிச்சு நல்லதங்கா இடத்துல கொண்டு போய் விட்டாங்க நல்லதங்கா சும்மா விட்டாளா இனி இந்த உலகத்திலே நாமல் இருக்க வேண்டாம் அப்பா வறுமையினால் நாமல் உயிரை மாய்த்துக் கொள்வோம் அப்பா என் தாலி பொருட்களை எனக்கு தாய் மாமனும் சொந்தம் இல்லை மாலை உறக்கவில்லை எனக்கு மாமன் வீடும் சொந்தம் இல்லை அப்பா நான் மாமன் வீடு போனா நம்ம மாம்பழம் சாப்பிடலாம்னு நினைத்தேன் மாலை உறக்காத எனக்கு இந்த மாமன் வீடும் சொந்தம் இல்லை தாலி பொறுக்காத எனக்கு தாய் வீடும் சொந்தம் இல்லையடா நம்ம உலகத்துல இருந்து நம்ம என்னடா செய்ய அதனால நம்ம மாண்டு மடிவோம்னு சொல்லி மூத்த மகனையும் பிடித்து கிணத்துக்குள்ளே அவனையும் தூக்கி உள்ள போட்டா அம்மா அவன் அவைய சத்தத்தோடு ஆளை கிணத்துக்குள்ளே போறான் பாவி அப்போ இந்த நல்லதங்கால் பார்த்தா 3 முறை சுத்தி வந்தாய் அவன் முடியத்தானே உழைப்பாள 5 வேளை சுத்தி வந்து அவன் சுத்தி வந்து பால் கிணத்துக்குள்ள இறங்குவாளா நல்லதங்கா கிணத்துக்குள்ள இறங்கினா பாருங்கய்யா அவ கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே இவ குதிப்பதுக்கு முன்னால பிள்ளைகள் எல்லாம் செத்து கட்டையா மிதக்கு இவாளை இறங்கினா பாருங்க இவ குதிச்ச உடனே நல்லதங்காளுக்கு ஒரு பாகம் முடியும் ஒரு பாகம்னா கணக்கு கிடையாது குதிங்கால் வரைக்கும் இருக்கும் அந்த ஒரு பாக தலைமுடியை உழைச்சிருந்தா பாருங்க அவ கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே அவளும் செத்து மடிந்த உடனே அந்த கிணத்துல பிள்ளைகள் முகம் தெரியல பிள்ளைகள் செத்து கிடப்பது தெரியல அந்த நல்லதங்கா முகமும் கிணத்து முழுக்க படர்ந்து அவள் கூந்தல் முடியும் தான் தெரிந்ததா அப்பேறுபட்ட ஓங்கார கோலத்தோடு அந்த நல்லதங்கால் இறங்கிய போது அவ மாண்டு மெல்ல மடிந்தாளே அவ மரண லோகா சேர்ந்தாளே அவ செத்து மெல்ல மடிந்தாளே யோயா மடிந்தாளே
கிணத்துக்குள்ளே 7 பிள்ளைகளோடு தன் உயிரையும் தற்கொலை செய்து கொள்ள, அதாவது தற்கொலை செய்தார்களே, ஆனால் அதை செய்ய தூண்டுபவர்களும் குற்றவாளி தானே. அப்போ இவளை ஆதரிக்காதவர்களும் அருமையுமே அதற்கான காரணம். அப்ப இவன் மாண்டு மடிந்த உடனே இவ என்னைக்கு மாண்டு மடிந்தாலும் அன்னையிலிருந்து சிறந்த நாளைக்குள்ள மானாமதுரையில மழை பெஞ்சு செழி கிடக்கு. மானாமதுரையில மழை பெஞ்சு செழித்து கிடக்க அந்த அம்மாவுக்கு வந்த கொடுமையை பாருங்க. இவ செத்து மடிந்த சிலது நாள்ல மானாமதுரை செழித்தது. அது போக இந்த காசி மகாராஜன் தன் தங்கையை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டார். அப்ப இந்த காசி மகாராஜன் நல்லதங்காலை பார்க்கணும் என்று புறப்பட்டு வரும்போது இவ செத்ததுக்கு பின்னால அண்ணன் அந்த காலம் வேட்டைக்கு போனாங்கன்னா 3 நாள் 4 நாள் 1 வாரமும் காட்டுல தான் இருப்பாங்க. நீ பிள்ளைகளை அழைத்து கொண்டு போ, நான் விளையாட புள்ளிமான் கொண்டு வரம்னு அனுப்பி வச்ச அண்ணே புள்ளிமானையும் பிடித்து கொண்டு தங்கையை பார்க்கணும்னு அர்ச்சுனாபுரம் அரண்மனைக்கு வந்தா தன்னுடைய தங்கையும் காணவில்லை, அவள் பெற்றெடுத்த பிள்ளையவும் காணவில்லை. அரண்மனையில பார்த்தா அங்கையும் காணவில்லை. அடியை மூலி அலங்காரி, என் தங்கச்சி வந்தாலே, என் தங்கச்சி பிள்ளைகள் வந்தாங்களே, எங்க போனாங்க? இப்போ மூலி அலங்காரி சொன்னாலாம், என் மன்னா உன் தங்கை வந்தார்கள், நான் பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் கலந்து கொடுத்தேன், பிள்ளைகளுக்கு பசியாச்சினேன், தேனும் தினையும் எடுத்து கொடுத்தேன், தெய்வ மகளுக்கு பசியாச்சினேன், பிள்ளைகளை தங்க தொட்டில போட்டு தாளாட்டி வெஞ்சாமரம் கொண்டு வீச சொன்னேன். நாளா வெஞ்சாமரம் என்று சொன்னா மயில் தோகை வைத்து பிள்ளைகளுக்கு வீச சொன்னா. அவங்க தான் நீங்க வந்தா தான் சாப்பிடும்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டாங்கன்னா. அப்போ இப்படி நடக்குவதற்கு காரணம் இல்லையே அப்படின்னு அக்கம் பக்கம் விசாரித்தா நடந்த வித்தனை அத்தனையும் சொன்னார்கள். ஆங்கார கோபம் கொண்டு மனம் உடைந்து போன நல்ல தம்பி அர்ச்சுனாபுரம் காட்டுக்குள்ளே வந்து தேடி பார்க்க மறுபடியும் அதே ஆட்டு இடையர்கள் செய்தியை சொன்னார்கள். ஆவரம் கொலை உடிச்சு போட்டிருக்கா பாருங்க, அதே தடத்தை பாட்டு கொண்டு பாலுங்கணத்துல வந்து எட்டி பார்த்தா. பாலுங்கணத்தை எட்டி பார்க்கும் போது அழகுன மாங்கா இருக்குதையா, அந்த அம்மாவத்தா காணலையே, பாலூட்டும் சங்கு இருக்குதையா, அந்த பாதகத்தையே காணலையே, அவ போட்ட தாலி இருக்குதையா, தாலி இருக்குதையா, அந்த தாயாரே காணலையே. தேங்காய் இருக்கு அந்த தெய்வ மகளை காங்கல, மாங்காய் இருக்கு அந்த மாதவர் குலத்தை காணவில்லை, அவ போட்ட தாலி இருக்கு ஆனால் அந்த தாயை காணவில்லை. கிணத்தை எட்டி பார்த்தா தங்கை செத்து மடிந்திருப்பதை கண்டு ஐயோ தெய்வமே, இந்த விதி வரும் என்று தெரிந்திருந்தா என் நல்லதங்கா, நீ பிறந்த அருமை என்ன, உன்னை பேரிட்ட நேர்த்து என்ன, அன்னை வளர்த்த அருமை என்ன, உன்னை வைத்திருந்த நேர்த்து என்ன தாயே. உன் ஆவி பிரியும் போது ஒரு ஆள் அனுப்பினால் ஆகாதா, உன் சீவன் பிரியும் போது ஒரு செய்தி இட்டால் ஆகாதா, அப்படி என்று அடித்து புரண்டழுது இப்பேற்பட்ட மூலி அலங்காரி நாமல் விட்டுவிடக் கூடாது என்று நல்லதங்காலை மேலெடுத்து அழுது கொண்டிருக்க அதே சமயத்தில் காசி மகாராஜனும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தார். தன்னுடைய மனைவியால் இல்லாத இடத்திலே இப்படி ஒரு நிலைமை வர வேண்டுமா? நான் போக வேண்டாம்னு சொன்னேனே, என் பேச்ச நீ கேட்கலையே. பாந்து கட்டு போனா வகையிலே சேர்க்க மாட்டார்னு சொன்னேன், கெட்டு நொந்து போனா நம்மளை கிளையில சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னேனே, நீ கேட்டியா? அப்படி என்று அழுது புலம்பி அதே இடத்திலே ஈட்டியை பிடித்து அவரும் ஈட்டியிலே பாய்ந்து தன் உயிரை மாய்த்தார். இல்லாத உலகத்திலே இனி இருந்து நாம் என்ன செய்வோம் என்று நினைத்தாரோ என்னவோ, மனைவியால் இல்லாத மண் உலகிலே மன்னன் இருந்து என்ன செய்வேனோ என்று நினைத்து அவரும் தன் உயிரை மாய்க்க, ஒரு மனிதன் வந்து உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். தாயை இழந்தானே ஆனால் தான் பெறக்கூடிய அறுசுவை உணவு போகுமா, தந்தையை இழந்தானே ஆனால் தான் பெறக்கூடிய கல்வி போகுமா, உடன் பிறந்தோரை இழந்தோமை ஆனால் ஒரு பொசம் போனது மாதிரியா. ஆனால் எவன் ஒருவன் தாரத்தை இழக்கிறானோ அவன் அத்தனையும் அத்து போவானா. தாயினால் செய்ய முடியாத காரியத்தை கூட தாரத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்குத்தான் தாய்க்கு பின்னாலே தாரம் என்று சொல்லுவார்கள்.
அதனால இல்லாத இந்த உலகத்தில் இனி நாமல் இருக்கக்கூடாது என்று எதை வேண்டுமானாலும் இழுக்கலாம். ஆனால் கட்டிய மனைவியை இழந்தோமையான நமக்கு எந்த பயனுமே கிடையாது. அதை உணர்ந்து தன் அவரும் உயிரை மாய்த்தவுடனே பார்த்தார் இந்த காசி மகாராஜனின் பிணக்கோலத்தை கண்டவுடனே அவர்களை எடுத்து தகனம் செய்துவிட்டு நேர நல்ல தம்பி மூலி அலங்கார அரண்மனைக்கு வந்தார். இவர்களுடைய வழி வம்சத்தை நாமல் அழிக்க வேண்டும் என்று இடி தாங்கும் மண்டபத்தை கட்டினார். இடி மண்டபத்தை கட்டி கல்யாணம் என்று சொல்லி விருந்துக்கு வரவழைப்பதை போல அவர்கள் அரண்மனையில் உள்ள சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அத்தனை பேரையும் வரவழைத்தார். இடிகள் மண்டபத்திலே அமர வைக்க ஒத்த கல்ல நிக்கும் மண்டபம். அதை அடிச்சோம் இல்லை எடுத்தோம்னு சொன்னா மண்டபம் அதோட சரி. அந்த காலம் அவ்வளவு அறிவுள்ள திறமையா அப்ப வேலை பார்த்திருக்காங்க சிற்ப சிலை எல்லாம். அப்படின்னு சொன்ன உடனே அவர் தட்டி விட்டார்ல, இடி மண்டபம் அதோடு விழுந்து அவர் வழி வம்சம் உறவினர்கள் அத்தனை பேரும் மாண்டு மடிந்தார்கள். கல் மண்டபம்னா ஒரு உயிர் பிழைக்க முடியுமா ஐயா? கல் மண்டபத்தில் கீழிருந்த அத்தனை பேர்களையும் வதை முடித்தார். அதோடு அரண்மனைக்கு வந்த மூலி அலங்காரியை அவர் உறவாட உறவு வாரான். மூலி அலங்காரியே வெட்டுவாரான். மூலி அலங்காரியை உறைவால் எடுத்து வெட்டி போட்டார். அவளையும் வதை முடித்து தங்கை இல்லாத தாரணையை தனக்கென்ன வேலை என்று நினைத்து தான் வளர்த்த தங்கையே இல்லாத உலகத்திலே நாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி அவர் உறைவாளை உருவி தன்னுடைய வயச்சிலை பாய்த்து அவரையும் தன்னுடைய உயிரை மாய்த்தார். இப்போ எல்லாருமே மாண்டு போனாங்கன்னா அந்த வம்சமும் அழிந்து போச்சு, இந்த வம்சமும் அழிந்து போச்சு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பசி கொடுமை, வறுமை கொடுமை, பட்டினி கொடுமை, மனிதநேயம் இல்லாத மனிதர்கள் மத்தியிலே வாழ்வது கொடுமையா? அதாவது நம்ம கிட்ட இருக்கதை வைத்து வறுமை என்று பசி என்று வந்தவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்து நம்மளால உதவ முடியும்னு சொன்னா அதை விட நமக்கு பெரிய புண்ணியம் ஒண்ணுமே கிடையாதுயா. அதனால் பசியோடு வந்தவர்களுக்கு பசியை தீர்த்து நாமளும் மனித நேயத்தோடு மண் உலகிலே வாழ்ந்து இறந்து போன நல்லதங்காலை போன்று அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல எத்தனையோ மனிதர்கள் நம்மளும் வாழ வைக்கணும். இன்னைக்கு அவள் சரியாக இருந்திருந்தாலேயான அந்த வம்சம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கத்தானே செய்யும். அதனாலே எல்லோரும் நாமளே அண்டி வந்தவர்களுக்கு, பசி என்று வந்தவர்களுக்கு, வறுமை என்று வந்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நன்மையை மட்டுமே மனதிலே வைத்து ஒருவேளை பசியாச்ச வேணும் என்று என் வேண்டுதலாகவே கேட்டுக்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் இந்த நல்லதங்கால் இறந்ததுக்கு பின்னால அர்ச்சுனாபுரத்திலே அவரவர்கள் வழி வம்சமாக வந்தவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கும் அர்ச்சுனாபுரத்திலே வயல்வெளிக்கு பக்கத்திலே நல்லதங்கால் என்ற ஆலயம் கட்டி அந்த அம்மாவை உருவச் சிலையாக வைத்து கும்பிட்டு வருகிறார்கள். இந்த நல்லதங்கால் இப்படி வறுமையினால் தன் உயிரை மாய்த்தாள் இல்லையா? சிவனே தோண்டி மறு உயிர் கொடுத்து உங்களுக்கு தெய்வ பிறவி தாரேன்னு சொன்னாராம். அப்ப அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் சொன்னார்களா, மாண்டோர்கள் எல்லாம் மண் மீது வந்தால் மண் உலகம் தாங்குமா? அந்த வரலாறு எங்களுக்கு வேண்டாம், இதோடு எங்களை இப்படியே விட்டு விடுங்கள்னாராம். அந்த வார்த்தைக்கு முக்கியமாகத்தான் இன்னைக்கு கோவில் கொண்டு அந்த அம்மா கொலு இருக்கிறார். நல்லதங்காலும் நல்ல தம்பியும் அதற்கு பக்கத்திலே அவள் பெற்றெடுத்த 7 பிள்ளைகளும் இவர்களுக்கெல்லாம் கோவில் கொண்டு ஆனி மாதத்திலே மானாமதுரையில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கும் கொடை போட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கும் திருவிழா நடக்கிறாங்க. மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பூஜை நடக்கு. அதனாலே எவர் ஒருவர் வறுமையினால் தன் பிள்ளைகளோடு தன்னுடைய உயிரையும் தற்கொலை செய்து கொண்டு இன்னைக்கு தெய்வமாக இருந்து வரக்கூடிய தெய்வ திருமகள் நல்லதங்கால் அம்மையின் திருக்கதையை யார் ஒருவர் தன்னுடைய காதால் கேட்கிறார்களோ, யார் ஒருவர் தன்னுடைய வாயினால் அதை எடுத்து சொல்கிறார்களோ, அப்படி செய்யக்கூடிய நேரத்திலே மண்முலகிலே வறுமை நீங்கி சுபிட்சமான மழை பெய்து நாடு செழித்திருக்கும் என்று சொல்லுவது பெரியோருடைய வாக்கு. அதனாலே நாட்டிலே மனித நேயத்தோடு வாழ்ந்து பசியோடு வந்தவர்களுக்கு யாரும் இல்லை, அனாதை ஆதரவற்றவர்கள் யாரும் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட வந்தாங்க அண்ணன்னு சொன்னா அண்ணன் தான், தம்பின்னு சொன்னா தம்பி தான்.
அதனால ஆதரவற்றோர் இல்லாதோர் ஏழை என்று யாரும் இல்லாதபடியாக பசியோடு வந்தவர்களுக்கெல்லாம் பசி தீர்ப்போம் என்று வேண்டிக் கொண்டு இதோடு எங்கள் கதையை முடித்துக் கொள்கிறோம். நல்லதங்கால் அம்மை எல்லோரையும் பசி தீர்த்து சுபிக்ஷம் மழை பெய்து வறுமையிலிருந்து நீக்கி செல்வ செழிப்போடு எல்லா மக்களையும் வாழையடி வாழையாகவே வாழ வைத்து வருகின்றார். இந்த கதையிலிருந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் சிறிதளவு கூட கொஞ்சம் கூட மனதிலே மாற்றத்தை உணர்ந்திருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கதை மூலமா ஒரு கருத்து நாமளுக்கு தெரிந்திருந்தாலும் சிறிய மனக்கவலைன்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மருந்தாக என்னுடைய வில்லுப்பாட்டிலிருந்து ஒரு சிறிய கும்மி பாடல் உங்களுக்காக. உன்னை
எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த அமெரிக்க கல்லூரி நிர்வாகத்தான அனைவர்களுக்கும் எங்களை வரவழைப்பதற்காக ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளிப்பதற்காக பூர்வீகமாக இருந்தாலும் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று சிங்கப்பூரில் இருந்து வந்த ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.